காஸ்டியூம் டிசைன் கூட கேட்பாரு. எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் சார் நீங்கள் அவங்களாம் ஏமாறாங்க சார், அவரை ஏன் நம்புறீங்கன்னுவாரு." எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப, அசோக் இறந்தப்ப ஒரு 5, 6 பேத்துக்கு தான், "என் மாப்பிள்ளைய பத்திரமா பார்த்துங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தயவுசெய்து பார்த்துக்கோங்கன்னாரு." என் கூட கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கு நிற்கிற சரவணன் தான். அவனுக்காக நான் உயிரே கொடுக்கணும். படம் கொடுக்குறதுல என்ன, ஃபெயிலியர் ஆனா என்ன, தோல்வி அடைஞ்சா என்ன, அதை பார்க்கவே மாட்டேன். எனக்கு அப்போ நின்ன ஒருத்தர் இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனைனா வந்து நிற்கும் போது, ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆறுதல் தான். நம்ம வந்து பணம் இழந்தப்ப நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், பணம் இழந்தப்போ நமக்கு அவன் காசு கொடுத்தலாம் அவர் எனக்கு உதவவே இல்லை. எந்த விதத்துலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலை. நான் தான் அதை நான் தான் உழைச்சேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க கூட. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம். சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் சார்ன்னு சொல்லுவார். அப்போ நான் அதுதான் கொடுத்தேன். அப்போ தான் நந்தன் படம் வரும்போது நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க தான் போனேன். அந்த பிடிஓ ஆஃபீஸர் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. போய் இறங்கிட்டேன். பார்த்தா என்னங்க என்னென்ன ஷூட்டிங் நடக்காதுங்க என்னன்றது. ஆனால் அவர் தான் ப்ரொடியூசரு. இல்லை எனக்கும் இதுக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு, ஹீரோவாக நடிக்கிறவருக்கும். அதனால் படம் பண்ணலை, கிளம்பணும். என்னங்க நீங்கள் இவ்வளோ பணம் போட்டுட்டு ஏங்க அப்படின்னேன். இப்போ என்ன பண்ணேன், சரி நான் ஹீரோவாக நடிக்கவான்னு கேட்டேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், அவரை நடிக்க வைக்கணும்னு கேட்கல. அவரை காப்பாற்றணும், போயிட்டு வர முடியாதுன்னு அந்த இடத்துல ஒரு தத்தளிச்சுட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க,